அஸ்ஸலாமு அலைக்கும். மசாலா அரைச்சி போட்டு ஒரு அருமையான டேஸ்ட்டோட காரசாரமாக மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 டேஸாகவே பார்த்தீங்கன்னா சரியாகவே வீடியோ கொடுக்க முடியல. கொஞ்சம் பிஸியாகவே இருந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். வீடியோவை இனி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்லாரி வெங்காயம் 3 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற குழம்புக்கு தகுந்த மாதிரி மல்லி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுற குழம்புக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புளிக்கரைசலையும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு பார்த்தீங்கன்னா மல்லித்தலையும் சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்து கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு நம்ம எப்போதும் போல தான் கறிவடம் கொடுத்து மீனான வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கறிவடகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடணும். ஏன்னா நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோமா, புளியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீனை அந்த மசாலோட நல்லா உப்பு புளிப்பு காரெலாம் ஏறுற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா கொடுத்து மேக்னேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு இந்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நாங்கள் எதிர்பார்த்த அந்த நாள் வந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரசித்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய வீடியோலாம் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நான் எல்லாமே சொல்கிறேன். இனி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஆவூர் நம்ம சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீனும் பார்த்தீங்கன்னா பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு பக்கம் ரைஸும் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.